ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜோன் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு நார்மலான ஒரு கிளாசிக் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிடுங்க. கேம்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸையும் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கேம்குள்ளே போகுது. இப்போ என்ன பண்ணணும்னா ஏரோஃப்ளைனுக்குள்ளே இருக்கும்போது சாண்டனி கேரக்டர் போட்டு யூஸ் படுத்திக்கணும். அப்படி யூஸ் படுத்தினா தான் உள்ள கேம்குள்ளே போனதுக்கப்புறமா அது ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்காக நிறைய அட்டம்ப்டாக போயிருக்கோம். நம்ம இறங்கும் போது எந்த இடத்துல வேணால் இறங்கிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக ஃபேக்ட்ரியில் இறங்கி காட்டுறேன். ஃபேக்ட்ரியில் இறங்கி உங்களுக்கு தேவையான லூட்ஸ்லாம் வச்சு அடிச்சு இந்த லூட்ஸ்லாம் வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கில் என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு எனிமி அடிக்க முடியாது. அப்படி அடிச்சிங்கன்னா அடிக்கிற பிரச்சனை இல்லை, அந்த எனிமி உங்களுக்கு ரிப்போர்ட் அடித்தாங்கன்னா அவங்க ஐடியை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 2-3 நாளைக்கு உங்கள் ஐடி கேம் ஆட முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஜோன் சர்வர்ஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகும். லாஸ்ட் ரைட்டில் சோல்டர் போட்டுட்டு அவங்க உட்காந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அப்படியே பாருங்க. இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோங்கிறது அப்படியே பாருங்க. இங்கே இருக்கிற சாண்டனியை போட்டுக்கிறேன். அந்த க்ளூவாலேருந்து கரெக்டாக அந்த வெள்ளை கலர் இருக்குது இல்லையா, அது மேலே கரெக்டாக போட்டுட்டு இப்போ க்ளூவில் போட்டுறோம். இப்போ அப்படியே நீங்கள் சாண்டனி வளர்த்துனீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் அந்த ட்ரிக்கு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம வாட்டி உள்ளே உட்காந்து சுட முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ இதுக்குள்ளே இருந்து எப்படி வெளில போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள சாண்டனியை போட்டுக்கணும். உள்ள சாண்டனியை போட்டுட்டு நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அப்படி சாண்டனியை போடாமல் நீங்கள் குதிச்சிங்கன்னா திரும்பி நீங்கள் மறுபடியும் உள்ளே வர முடியாது. திரும்பி அந்த ட்ரிக்கை ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள சாண்டனியை போட்டுட்டு வெளில குதிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து வெளில சுட முடியும், என்ன வேணால் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆனால் தப்பி தவறி கூட எனிமி அடிக்காதீங்க. அப்படி எனிமி உங்களுக்கு ரிப்போர்ட் போட்டாங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதனால ஏதாச்சும் ஐடிக்கு இஷ்யூ வரும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வராது. ஐடி செக்யூராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்டு போடுறான். என் ஃப்ரெண்டு போடுறப்ப பாருங்களேன், கூவால் ஃபுல்லாக போட்டு அடிச்சிடறான். அதனால் அவன் அட்டி உள்ளே வர முடியல. இது மாதிரி நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது. நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்த மாதிரி அந்த க்ளூவால் நீங்கள் போகிற இடத்துல அந்த சாண்டனியை அந்த வெள்ளை கலர் இருக்குது இல்லையா, அது மேலே மட்டும் கரெக்டாக போட்டுருணும். இப்போ எனக்கு சுற்றுற மாதிரி அந்த க்ளூவை உடையும் பாருங்கள். இது மாதிரி தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் ட்ரிக் ஒர்க் ஆகுது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய், see you.